தமிழர்களின் மொழி உரிமையை அடியோடு மறுக்கிறது அரசு. வெளியோயா ஒருங்கிணைப்பு குழு கூட்டமே சான்றாகும். சுமந்திரன். வெறுப்புணர்வை தூண்டும் விதத்திலான கருத்துக்களை வவுனியா வடக்கு தவிசாளர் திரிவுபடுத்தி கூறுகிறார் பிரதியமைச்சர் வாலி சமரசிங்க. என்பிபியில் தனிநபர் ஆதிக்கமில்லை, கலந்துரையாடலிலே தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. தெல்வின் சில்வா. இலங்கை அணி கிரிக்கெட் வீரர்களை அவசரமாக சந்தித்த ஜனாதிபதி. ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் வட்டி குறைப்பு சபையில் அம்பலமான தகவல். யாழில் பொது இடங்களில் எரியூட்டல் இடம்பெற்றால் நடவடிக்கை. சுதுமலை அம்மன் கோவிலை சூழவுள்ள பிரதேசம் புகையிலை பாவனை தவிர்க்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனம். எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. யாழ் மானிப்பாய் வர்த்தகர் உட்பட 3 கட்டுநாயக்காவில் அதிரடியாக கைது. இலங்கையை வந்தடைந்தது இந்திய கடற்படை போர்க்கப்பல். மொழி உரிமை முக்கியமானது, ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் பேசும் உரிமை இருக்கிறது என ஜனாதிபதி திரும்ப கூறுகிறார். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. இதற்கு மணலாறு ஒரு உதாரணம். இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக உள்ளது. மிக முக்கியமானது மொழி உரிமை என சொல்லிக்கொண்டு அந்த மொழி உரிமை மறுக்கப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். வெளியோயா எனப்படும் பிரதேச செயலாளர் பிரிவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி வழமைக்கு மாறாக தனிச்சிங்களத்தில் இடம்பெற்றமை தொடர்பில் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் பண்டி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், மருத்துவ சத்தியலிங்கம் உட்பட தமிழரசின் எம்பிக்களான குவதாசன், கோடீஸ்வரன், சாணக்கியன், மருத்துவ ஸ்ரீநாத், ஸ்ரீநேசன் ஆகியோரும் வவுனியா வடக்கு பிரதேசபை தவிசாளர் கிருஷ்ணவேணியும் கலந்து கொண்டனர். இது தொடர்பில் சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில், மணலாறு பகுதிக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 3ஆம் தேதி இடம்பெற்றது. மணலாறு தற்போது வெளியோயா என பெயர் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதை சபை என்பனவற்றின் தவிசாளர் கலந்து கொள்வது வழமையானது. இந்த கூட்டத்துக்கு வவுனியா வடக்கு பிரதேசபை தவிசாளர் கிருஷ்ணவேணி வழமையாகவே சமூகம் அளிப்பவர். இந்த கூட்டத்தில் பங்கு கொள்பவர்களில் அதிகமானோர் தமிழ் மக்கள், உத்தியோகத்தர்களும் அவ்வாறுதான். இக்கூட்டமானது இதுவரை காலமும் மொழிபெயர்ப்புடனேயே இடம்பெற்றது வழமை. இந்த கூட்டம் இடம்பெற்ற முதல் நாள் கிபிலோயா திட்டத்துக்கு எதிராக நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டமை அனைவருக்கும் தெரியும். அடுத்த நாள் இந்த கூட்டம் இடம்பெற்ற போது வவுனியா வடக்கு பிரதேசபையின் தவிசாளருக்கு வழமையான ஆசனம் ஒதுக்கும் இடத்தில் இருக்கை ஒதுக்கப்படவில்லை. அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவருடன் அமர முடியாது, கீழே அமருமாறு கூறப்பட்டுள்ளது. வழமைக்கு மாறாக மாற்ற முடியாது என தெரிவித்த தவிசாளர் மேடையிலேயே அமர்ந்தார். அதன் பின்பு கூட்டம் முழுமையாக தனி சிங்களத்தில் மட்டும் இடம்பெற்றது. மொழிபெயர்ப்பு கேட்ட போதும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் தவிசாளர் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, பாராளுமன்ற சபை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் நாம் இனவாதிகள் அல்ல, நாங்கள் இனவாத செயல்பாட்டில் ஈடுபடுவது கிடையாது, நீங்கள் நடத்திய போராட்டம் இனவாதமான போராட்டம் என கூறியுள்ளனர். இந்த பின்னணியில் வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்குள்ள மக்களையும் புறக்கணித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் தனி சிங்களம் கூட்டம் நடத்தியமைக்கு நாம் எப்படி வர்ணிப்பது என்பது எமது கேள்வி. இதை இனவாதம் என்பதா அல்லது வேறு ஏதாவது கூறுவதா? தேர்தல் காலத்தில் யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி மொழி உரிமை முக்கியமானது, ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் பேசும் உரிமை இருக்கின்றது என திரும்ப கூறினார்கள். சொல்லில் சரியாக உள்ளது, ஆனால் நடைமுறையில் எப்படி உள்ளது? அதனால் நாம் இது தேசிய மட்டத்தில் நாட்டில் உள்ள மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இதனை வெளிப்படுத்துகிறோம். இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக உள்ளது. மிக முக்கியமானது மொழி உரிமை என சொல்லிக்கொண்டு அந்த மொழி உரிமை மறுக்கப்படுகிறது என தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதேசபையின் தவிசாளர் திரிவுபடுத்தி வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஆளுநருக்கு நான் கோரிக்கை விடுத்துள்ளேன். கூட்டுறவு பிரதி அமைச்சர் வாலி சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மணலாறு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போது கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வவுனியா வடக்கு பிரதேசபை தவிசாளர் கிருஷ்ணவேணி தாம் பிரதி அமைச்சர் வாலி சமரசிங்கவிடம் கூட்டத்தில் வைத்து பழிவாங்கப்பட்டுள்ளார் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நான் உங்களோட வந்தது, நான் என்ன பிரச்சனை, அந்த புது கடிதம் வந்து சொன்னது அந்த டைம் தான் கொஞ்சம் பேச அது பரவாயில்லை. அது சேர்மன் போயிட்டுது, அது எழுதியிருக்கு பேஸ்புக், அது வேற எல்லாம் போய் நான் பேசுற சொன்னது பின்னுக்கு போங்க சொன்னது எல்லாம்
100 பேர்ட்ட ஒபிசாக்கள் எல்லாம் நிற்குது. டிஎஸ் தமிழ் டிஎஸ் இருக்கு, தமிழ் டிஎஸ் எல்லாம் தெரியும், சிங்கள டிஎஸ் இல்லை. வேற டிஓ எம்ஏ எத்தனை இருக்கு தமிழாக்கள் எல்லாமே பார்த்துட்டு, எஜுகேஷன் டைரக்டர் தமிழ் அவட்ட எல்லாம் பார்த்துட்டு நான் கவர்னர் சொன்னது அந்த என்கொயர் பாருங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன், நான் அவன்கிட்ட அடி சொன்னது பார்த்துட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. அடுத்து இந்த புது ரூல்ஸ் இருக்கு, அந்த புது ரூல்ஸும் அந்த சேர்மன்ட்ட அந்த எம்பிட்ட கொடுங்க. எம்பிட்ட பிராதேசிய சேர்மன்ட்ட எந்த கதிரே இருக்கு, அதே மாதிரி டிடிஎஸ் கொடுங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சு. சும்மா அநியாயம். உங்களுக்கு தெரியும், நான் 1.5 வருஷம் ஒரு தமிழ்நாக்கிட்ட சண்டை பிடிச்ச இல்லை. யார் யாழ்ப்பாணம் எம்பி யார் டாக்டர் அர்ஜுனா, என்ன ஒன்றும் சண்டும் இல்லை. சத்தியலிங்கம் இருக்கு, ரவிகரன் இருக்கு, நாங்க ஒரு மீட்டிங் சண்டு இல்லை. நான் பிரெண்ட்லி, நான் சொன்னது ரவிகரன் எம்பிட தோழர், அதே மாதிரி நான் கடுக்கு அநியாயம் பிரச்சனை. தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் என்பிபி தனிநபர் ஆதிக்கம் இல்லை, உரிய வகையில் கலந்துரையாடி கூட்டு பொறுப்புடனே முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று புதுடெல்லிக்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசை பிளவத்தையில் நீங்கள் இயக்குவதாக கூறப்படுகிறது, நீங்கள் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி என்ற விமர்சனமும் எதிரணியால் முன்வைக்கப்படுகிறது என டில்பின் சில்வாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி அல்ல, நான் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் மட்டுமே. நான் எவருக்கும் அழுத்தம் பிரயோகிப்பது கிடையாது, அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதில்லை. ஜேபிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பனவற்றின் தலைமையகம் பெல்வத்தையில் உள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு முன்னரும் நாம் அங்கிருந்து தான் முடிவுகளை எடுப்போம், தற்போதும் அங்கிருந்து தான் கலந்துரையாடுவோம். அமைச்சரவையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் உரிய இடத்தில் எடுக்கப்படும். எமது கட்சி தலைமையகத்தில் கருத்தாடல் இடம்பெறும், பல யோசனைகள் வரும், அது பற்றி ஆராயப்படும், பெரும்பானோரின் தேர்வு ஏற்கப்படும். எனவே பெல்வத்தையில் கலந்துரையாடல் இடம்பெறும். ஆனால் பெல்வத்தையில் இருந்து கொண்டு ஒருவர் இயக்குகிறார் என கூறப்படுவது தவறு. ஏனைய கட்சிகளைப் போல் தனிநபர் செல்வாக்கு செலுத்தும் கட்சி அல்ல எமது கட்சி. நாம் என்ற சிந்தனை அடிப்படையில் செயற்படுகிறோம். உம்மிடையே கூட்டு பொறுப்பு உள்ளது. தனிநபர் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகளுக்கு எமது அரசியல் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது கடினம் என தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு ரூபாய் 2,980.5 மில்லியன் அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மீனவ சமூகத்துக்கான இழப்பீட்டினை முதல் கட்டத்தின் கீழ் 56.90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கோரப்பட்டிருந்தன. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சட்டமாதிபர் திணைக்களம் கப்பலின் காப்பீட்டு நிறுவனத்திடம் இருந்து 2.88 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மீண்டும் கோரியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கப்பல் தீப்பிடித்தால் மீன்பிடி தொழிலுக்கு விதிக்கப்பட்ட தடையால் பல தரப்பினர் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள 23 பிரிவினரும் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட 23 பிரிவினரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் நீர்கொழும்பு கலப்பில் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் நீர்வாழ்வின விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சேதம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக வீரர்களின் மன உறுதியை உயர்த்தும் நோக்கில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இலங்கை கிரிக்கெட் அணியை சந்தித்தார். கொழும்பு NCC மைதானத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவடைந்த பின்னர் அவர் அணியை நேரில் சந்தித்து உரையாடினார். அண்மைக்கால தோல்விகள் மற்றும் ரசிகர்கள் தொடர்ச்சியான விமர்சனங்கள் காரணமாக அழுத்தமான சூழ்நிலையில் இலங்கை அணி உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பின்னணியில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்களை நேரடியாக சந்தித்து ஜனாதிபதி பேசினார். அணி வீரர்களுக்கு ஊக்கமளித்து நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தெரிவித்தார். இலங்கை அணி தங்களின் முதல் போட்டியை எதிர்வரும் 8ஆம் தேதி விளையாட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு வீரர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. உள்நாட்டு மண்ணில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணி சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையை ஜனாதிபதி வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட வட்டி வீதத்தை குறைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு 15% வட்டி வீதத்தை தற்போதைய அரசு 7% குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 24 மணி நேரம் அரசு பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்றி தோல்வியடைந்த ஆட்சியை நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களும் முதியவர்களும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் இந்த 15% வட்டி வீதத்தை இப்போது 7% குறைத்துள்ளனர். இதனால் முதிய மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டின் பல பாடசாலைகளை மூடுவதற்கும் இலவச கல்வியை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவரும் தகவல்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான பதிலொன்றை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை பிரதமரிடம் இடையீட்டு கேள்வி ஒன்று எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் எந்த பாடசாலையும் மூடப்போவதில்லை என பிரதமர் தெரிவிக்கின்ற போதிலும் நாட்டில் பல பாடசாலைகளை மூடிவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மட்டங்களில் இருந்து எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. இது தொடர்பில் எங்களுக்கு முறையான பதிலொன்று வேண்டும். அதே போன்று ஆசிரியர்களின் கோரிக்கையாக எஞ்சிய 3/2 கொடுப்பனவை வழங்குவதாக தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அந்த வாக்குறுதி தற்போது மறக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாடசாலை கட்டமைப்பில் பெற்றோர்களிடம் பணம் சேகரித்து பாடசாலைகளுக்கு தேவையான தொலைக்காட்சி, ஸ்மார்ட் பலகை போன்ற உபகரணங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இலவச கல்வியை பாதுகாத்து பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் கல்வி அமைச்சினூடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று அரசாங்கம் கல்வி நடவடிக்கை டிஜிட்டல் மயமாக்க கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுத்திருக்கிறது. ஆனால் பாடசாலைகளில் 1ஆம் தரத்திலிருந்து 5ஆம் தரம் வரை தகவல் தொழில்நுட்ப பாடவிதானம் கற்பிக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் எமது பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பாடம் 6ஆம் வகுப்பில் ஆரம்பிக்கப்படுகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் அரசாங்கத்தின் கொள்கை என்றால் 1ஆம் தரத்திலிருந்து தகவல் தொழில்நுட்ப கல்வியை ஆரம்பிக்க வேண்டும். அது ஆங்கில மொழியில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விடயங்கள் செயற்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் திறந்த வெளியிடங்கள் எரியூட்டல் இடம்பெற்றால் 0112587124 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு முறைப்பாடுகள் அறிவிக்கும் சந்தர்ப்பத்தில் உடனடியாக சுற்றாடல் போலீசாரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுற்றாடல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சுற்றாடல் குழு கூட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் திண்ம கழிவகற்றல் பொறிமுறை சிறப்பாக இருத்தல் வேண்டும். அதற்கு பொதுமக்களின் விழிப்புணர்வு செயற்பாடுகள் மிக முக்கியம். குப்பைகளை வீதிகளில் பொறுப்பற்ற முறையில் வீசுபவர்களை கண்காணிப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் கண்காணிப்பு கேமராக்களை பூட்டி அவதானிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதேச செயலகங்களில் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் சுற்றாடலுடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் இருப்பதனால் உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்து ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து குறித்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் திண்ம கழிவுகள் தொடர்பாக பொதுமக்களுக்கான போதியளவு விழிப்புணர்வு இருப்பதால் கழிவுகளை தரம் பிரித்து சேகரிக்க வேண்டும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் நிறுவன திண்ம கழிவுகளை தரம் பிரித்து வழங்குமாறு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உள்ளூர் அதிகார சபையினால் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து சேகரிக்கப்படும். ஏதாவது திறந்த வெளியிடங்களில் எரியூட்டல் இடம்பெற்றால் 0112587124 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு முறைப்பாடுகளை அறிவிக்கும் சந்தர்ப்பத்தில் உடனடியாக சுற்றாடல் போலீசாரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒலிபெருக்கியின் பாவனையினால் அதிகப்படியான இடையூறுகள் ஏற்படின் குறித்த பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோர் குறித்த விடயம் தொடர்பாக பிரதேச செயலாளருக்கு தகவல்களை வழங்குவதன் ஊடாக பிரதேச செயலாளர்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் வழி மாசடைதல் தொடர்பாக www.ca.aq.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும். டெங்கு கட்டுப்பாடு தொடர்பாக ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது டெங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை தொடர்ச்சியான கண்காணிப்புகளை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் மாநகர முதல்வர், பிரதேசபையின் தவிசாளர்கள், மேலதிக அரசாங்க அதிபர், காணி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், சுகாதார சேவை பணிப்பாளர்கள், பணிமனை வைத்திய அதிகாரி, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், அலுவலக உதவி ஆணையாளர், புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியக அகழ்வு பொறியாளர்கள், கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோவிலை சூழவுள்ள பிரதேசம் புகையிலை பாவனை தவிர்க்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் ஜெயபிரதீப்பின் ஏற்பாட்டில் சுதுமலை அம்மன் ஆலய வளாகம் அதனை சூழவுள்ள பிரதேசமும் புகையிலை தவிர்க்கப்பட்ட பிரதேசமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு மானிப்பாய் பரிசரிமா கழகத்தினர் அரசனை வழங்கியிருந்தனர். இதில் கிராம சேவையாளர், சுதுமலை சின்னமய பாரதி வித்தியாசாலை மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டமூலத்தின் எந்தவொரு செயற்பாடும் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணாக அமையாததால் இதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான ஓய்வூதிய சலுகைகள் வழங்குவது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கமாக இருக்கவில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தற்போதைய ஓய்வூதிய சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுக்கு ஒரு விதிவிலக்காக காணப்படுவதாகவும் புதிய சட்டம் மூலம் அந்த விதிவிலக்கை நீக்கி சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதாக நீதிமன்றம் விளக்கியுள்ளது. இந்த சட்டம் மூலம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்களால் வழங்கப்பட்ட தெளிவான ஆணையின் அடிப்படையிலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டு வந்த இந்த ஓய்வூதிய முறைமையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 121 உறுப்புரிமையின் கீழ் இந்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் இது தொடர்பான தமது வியாக்கியானத்தை இரகசியமாக சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருந்தது. அதற்கமையவே இந்த வியாக்கியானம் குறித்து இன்றைய பாராளுமன்ற அமர்வில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பெற்று வந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. குஸ்ரக போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டு வந்த இலங்கை பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போதைப் பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் இருவர் நீர்கொழும்பு நகரில் உள்ள சொகுசு விற்பனை நிலையத்துக்கு அருகில் காத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதற்கமைய இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அந்த இரு நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் எனவும் அவர் அடிக்கடி வான் பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் இன்று அதிகாலை 12:35 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய்லாந்து ஏர்பஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் இன்று அதிகாலை 12:35 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய்லாந்து ஏர்பஸ் விமானம் மூலம் வந்த நிலையில் குறித்த பயணியின் பயணப்பையை ரகசிய பகுதியில் வைத்து 2 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 116 கிராம் குஸ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி 2,60,60,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவர் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS காரியல் உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக இலங்கையை வந்தடைந்துள்ளது. கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் குறித்த கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் வைத்து வரவேற்றனர். நாட்டை வந்தடைந்துள்ள INS காரியல் என்ற போர்க்கப்பல் 124.8 மீட்டர் நீளம் கொண்டதுடன் இந்த போர்க்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் திவாரி கடமையாற்றுகிறார். இந்த விஜயத்தின் போது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டு கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்ட தற்காலிக பாலங்கள், நிலவும் சீரற்ற காலநிலையின் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் சேதமடைந்த பாலங்கள் சரி செய்யப்படும் வரை தற்காலிக போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. INS காரியல் என்ற போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கும் இடையே நல்லெண்ணத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் அதன் குழுவினர் பங்கேற்க உள்ளனர். அதன் மேலும் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கிய இடங்களை பார்வையிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது.